உங்களுக்கு எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி தூங்கியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை தரும். இந்த மாதிரி ஒட்டிருங்க, இரவு தூங்கிருங்க. நைட்டு கண்டிப்பா முழிப்பே வராது, ஆழ்ந்த ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில எந்திரிச்சு பாருங்க, காலையில கண்ணு எரியாது, உடல் சோர்வு இருக்காது. இதை செஞ்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு இந்த இலை விதை சிகிச்சை வேலை செய்யுதுங்கிறது நீங்களே எளிமையை ஒட்டி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் வருது. அதுக்காக நம்ம மருந்து, மாத்திரை, தைலம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்காக நிறைய செலவாகுது. அதோட பக்க விளைவும் ஏற்படுது. மருந்து, மாத்திரை, தைலம் எதுவுமே இல்லை, செலவே இல்லை. நமக்கு நாமளே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் இலை விதை சிகிச்சை. இலை விதை சிகிச்சையா, என்னப்பா அது அப்படிதானே கேட்குறீங்க? இப்போ நம்ம ஏதோ ஒரு நோய் வருது, அதுக்காக ஒரு இயற்கை வைத்தியமோ அல்லது ஒரு சித்த மருத்துவமோ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து எதுலேருந்து தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு இலையில இருந்தோ அல்லது விதையில இருந்தோ தான் நிச்சயமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்குறீங்க, சளி இருக்கு அப்படிங்கிறக்க ஒரு துளசி இலை பவுடர் வாங்குறீங்க. துளசி இலை பவுடர்னு என்ன? துளசி இலைய காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த காய வச்சு எடுத்த பவுடருக்கும் நேரடியாக துளசியை பயன்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணமா, ஒரு இலை எடுக்கிறீங்க, அப்படியே கையில் வச்சு பிழிகிறீங்க, என்ன ஆகும்? அதுலேருந்து ஒரு சாறு வரும். நீங்கள் இலையை காய வச்சு அரைச்சிட்டிங்கன்னா அதில் சாரெல்லாம் அது இருக்காது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் அதில் இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் சளி பிடிச்சா நம்ம என்ன செய்வோம்? 2 மிளகை தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிப்போம் இல்லையா? அந்த மிளகை நீங்கள் அப்படியே ஒரு பூமிக்குள்ள போடுங்களேன், கண்டிப்பாக அது இன்னொரு மிளகு செடியை உருவாக்கும். ஆனால் அதே மிளகை 2ஆம் மூணாக உடச்சி உள்ள போடுங்க, எந்த ஒரு செடியும் அது உருவாக்காது. அப்போ என்ன? அதில் ஏதோ ஒரு உயிராற்றல் இருக்குல்ல. முழுசாக போடும்போது ஒரு மிளகு செடி அது உருவாக்குது, ஆனால் உடச்சி போட்டால் உருவாக்கல. அப்போ நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இல்லை சித்த மருத்துவர்கள்ட்ட நம்ம போகும்போது அவங்க சிகிச்சைக்காக கொடுக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது நிச்சயமா ஏதாவது ஒரு இலை அல்லது விதையாக தான் இருக்கும். ஆனால் அதை அரைச்சிருவாங்க, அப்போ அதோட பவர் குறைஞ்சிரும். ஆனால் இந்த இலையாவும் விதையாவும் நம்ம நேரடியாக பயன்படுத்தும் போது அதில் உயிர் சக்தி இருக்கும். நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை விரைவாக குணப்படுத்தும். இது எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்த போறதில்ல. ஆனால் நோயிலிருந்து வேகமாக நம்மளை மீட்டெடுக்கும். சில நோய்களுக்கு ஒரே நாளிலே தீர்வு தரும். சில நோய்களுக்கு 2-3 நாளில் கொடுக்கலாம். சில நோய்களுக்கு துணையாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த இலைகளையோ விதைகளையோ கூட ஒட்டிக்கிட்டு நீங்கள் அந்த மருந்து மாத்திரை எடுக்கும்போது 1 மாசத்துல குணமாக வேண்டிய நோய் 10 நாளில் கண்டிப்பாக குணமாயிரும். இந்த இலை விதை சிகிச்சையை எப்படி பயன்படுத்துறது? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நோய் இருக்க இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக தூங்குவோம். நீங்களும் இன்னைக்கு தூங்குவீங்கல்ல? உங்களுக்கு எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சுமே கண்ணு எரியுது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க இலையை ஒட்டி பாருங்க, எப்படி தூக்கம் வருது அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு இலையை ஒட்டிட்டு தூங்குங்க. இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி தூங்கியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை தரும். இப்ப தூக்கம் அப்படிங்கும் போது எலுமிச்சை இலையை நம்ம தேர்வு செய்யலாம். இந்த இலைகள் நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்க போறது இல்ல,